ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் இவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு மனசை ஒரு தைரியமாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் இது என்ன தான் நம்ம ஒரு விஷயங்களை ஒரு தைரியமாக வச்சுக்கிட்டாலுமே அதுக்கான நம்மளுக்கு ஒரு பங்குங்கிறது வாழ்க்கையில் கிடைக்க தானே செய்யுது. அப்படி இருந்தால் மட்டும் தானே நம்மளால் எதையுமே சரியாக பண்ண முடியும். அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இப்போதைக்கு இருக்கிற நிலமையில் எதையுமே ஒரு சாதகமாக பண்ணுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணுமா? அப்படி இருந்தால் மட்டும் தான் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளுக்கு இதாக பண்ணிக்க முடியும், செய்ய முடியும். அப்படின்னோடனே சரி விடுங்க, அதெல்லாம் இப்போதைக்கு பேசிக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த இதுக்காக இருந்தாலும் இப்போ இருக்கிற நிலமையில் ஒரு சில விஷயத்த குழப்பமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்ம இது பண்ண முடியும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே இப்போதைக்கு செய்ய முடியாது. அப்படின்னோடனே சரி விடுங்க. அப்படி இருக்கிறதுக்கு நம்ம யாரையும் குறை சொல்லிக்கிட்டு இது பண்ணிகிட்டுலாம் இருக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்க நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்க, செய்கிறாங்க. அப்படின்னோடனே சரி விடுங்க. அதுக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம யாரையும் அதுக்காகவும் குறை சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. போக போக எல்லாம் சரியாயிடும். அதுக்காக நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். அப்படின்னோடனே சரி விடுங்க. இதுக்காகலாம் நம்ம யாரையும் இந்த இதுக்காக நீங்கள் குறை சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் திரும்ப அதையே சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், இது மாதிரி நீங்கள் அம்மாக்கிட்ட இது மாதிரி சொல்லியிருக்க கூடாதுல்லங்க, ஏன் நீங்கள் அது மாதிரி சொன்னீங்க? அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுனது தப்பு தானே? அப்படின்னோடனே இல்லை கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறதெல்லாம் தப்புங்கிறத தாண்டி நம்மளுக்கு அவங்க எந்த நேரத்தில் எது மாதிரியான ஒரு விஷயத்த இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதானே ஒரு முக்கியமாக இருக்குது. அப்படின்னோடனே சரி விடுங்க, அவங்க எது பேசினாலும் பேசிட்டு போகிறாங்க. அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. குறை சொல்லிக்கிட்டு நம்ம இருந்துகிட்டு இருக்க முடியாது. நம்மளுக்கு என்ன ஒரு விஷயமோ அதை தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அவங்களுக்கு இவங்களுக்காகலாம் நம்ம எதாக இருந்தாலும் நம்ம பேசிக்கிட்டு இது பண்ணோன்னா நம்மளுக்குள்ளே தான் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோன்னே ஆமாம் அதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள் தான். எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேணுங்கிற விஷயங்களை நம்ம வேணுங்கிற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு அது கரெக்டான ஒரு விஷயமா இருக்காது. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்மளுக்கு இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. அப்படின்னோடனே இருக்கட்டும் அதெல்லாம் போதுங்கிற மாதிரி இருக்கட்டும். நம்ம இப்போ இருக்கிற இதை யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். போக போக அவங்கவுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சில விஷயங்கள் புரிகிற மாதிரி இருக்கிறதா தோணிகிட்ருக்கு. அதுக்காக நம்ம யாரையும் இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் நாங்கள் என்ன சொன்னோன்னா, நீங்கள் ஏன் இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அதையே சொல்லிக்கிட்டு மனசை போட்டு குழப்பிகிட்டு இருக்க வேண்டாம். போகிற நம்ம அந்த நேரத்துக்கு இது சரி அது சரின்னு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாமா? பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே செய்ய முடியுமா? அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேலை நம்ம ஒரு விஷயத்த சமாளிக்கிறதுக்கான தைரியங்கிறது நமக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதாக இருந்தாலும் இப்போதைக்கு பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. அப்படின்னோடனே சரி நீங்கள் எதுவும் குறை சொல்லலாம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நம்ம இப்போ இந்த நிலைமைக்கு யாரையும் நம்ம குறை சொல்லிட்டு இது பண்ணிகிட்டுலாம் இருக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு போனனாலே போதும். அப்படி இருந்தாலே நம்மளுக்கு எல்லாமே ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் இருக்கும் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி விடு.